என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ராகி பக்கோடா பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க உள்ளுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நீ அடுத்தது என்ன இதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இது இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க. அந்த காம்பெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வேணால் விட்டுக்கோங்க, இல்லைன்னா அதையும் சேர்த்திக்கலாம். அந்த லீவ்ஸோடையும் போட்டுக்கோங்க. நறுக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதான் இந்த மாதிரி கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பிகாஸ் லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம் என்னன்ட்டு சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சதோட ராகி மாவு கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தவாவை வச்சுருப்போம், அதில் எண்ணெயை ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம இது பண்ணி வச்சதோட ஜீரகமெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வாங்க பார்க்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் முருங்கை தழை போட்டாலும் நல்லாயிருக்கும், ஆனால் நாங்கள் சேர்த்துக்கல. ஏன்னா எங்கள் கிட்டே இல்லை, ஸோ அதுதான் நாங்கள் முருங்கை தழை சேர்த்துக்கல. முருங்கை தழை சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். இந்த இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் தந்திருக்கேன், எத்தனை தேவையான அளவு, எவ்வளோ வெங்காயம்ன்ட்டு. ஓகே கைஸ், வாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். எண்ணெய் நல்லா கொதிக்கும். உப்பு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. எவ்வளோ கப் ஆஃப் வாட்டர் எல்லாமே இதில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். சும்மா எண்ணெய் ஊற்றாததுக்கு முன்னாடி ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் நல்லா காயணும். எங்களுக்கு எண்ணெய் பத்தலை, ஸோ எண்ணெயை ஊற்றிக்கிட்டோம். லைட்டாக ஊற்றி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது தெரிக்கும். நீங்கள் எண்ணெய் எவ்வளோ வேணாலுமே சேர்த்துக்கோங்க, அதனால் நான் அது டிஸ்கிரிப்ஷனில் தரல. இந்த மாதிரி நல்லாவே அமுத்தி கலந்துக்கோங்க. தண்ணி அதிகமாகவும் இருந்துடக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவாட்டம் இருக்கணும், ஆனால் அதிலே கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க, ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி இது இருக்கணும். இது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நாங்கள் தட்டு விடையாட்டம் பண்ணுறோம், பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்குன்ட்டு. எண்ணெயும் நல்லா கொதிக்கணும். இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாங்கள் பண்ணி எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், அதை வச்சு கீழே வச்சு அமுத்திக்கோங்க. உருண்டை பிடிச்சி கீழே வச்சு அப்படியே அமுத்துனீங்கன்னாலே போதும், ஈஸியாக வந்துடும். இப்போ அதை உள்ளுக்குள்ளே போட்டோம். எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். பொட்டுக்களை நீங்கள் சேர்த்திக்கோங்க. நாங்கள் சில இதுக்கு சேர்க்கல, சில இதுக்கு சேர்த்திருக்கோம். ஆக்சுவலி உப்பை இருக்கிறது பொட்டுக்கல்ல சேர்த்தாதது நல்லாவே ஃப்ரை ஆகுது. பாருங்கள், பொட்டுக்கல்ல சேர்த்திருக்கு. இதை நம்ம இனி மிக்ஸ் பண்ணலாம். இதில் ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. அதைய இப்போ பண்ணுறதா பாருங்கள், அப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பாய் கைஸ், தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி.